நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2018-2019 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் செமஸ்டர் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கறதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் எப்படி பாஸ் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, டிப்ஸ் வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம் டேக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருந்து உங்களுக்கு 50% கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாடலில் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 மார்க் 10 மார்க் தியரி கொஷின்ஸுக்குமே ஆன்சர்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி சாப்டர், எப்படி காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்டாங்களோ, தியரி கொஷின் கேட்டாங்களோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் தியரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த யூனிட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்து எந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் ஈஸியான சாப்டர். அதனால நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், அதில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சாப்டரில் உங்களால் 15 மார்க் எடுக்க முடியும். ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நவம்பர் 2018 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நவம்பர் 2018 இன்கம் டேக்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குரிய ஃபார்மேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, என்ன டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, டீம்டு டு பி லெட் அவுட்டா, செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸா, இல்லை செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ஃபார் ஓன் பிஸ்னஸா. ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாகவும் டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, செல்ஃப் ஆக்குபைடுன்னு கொடுத்தாலே இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் தான் ப்ராப்ளம் போடும்போது நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். கிராஸ் ஆனுவல் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு தான் நெட் ஆனுவல் வேல்யூ வரும், செல்ஃப் ஆக்குபைடுக்கு வராது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெட் அவுட் டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு தான் நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதுவுமே நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ இல்லாததுனால செல்ஃப் ஆக்குபைடுக்கு கேல்குலேட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு லோன் இருந்தால் நம்ம டிடக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் உங்களோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குரிய ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம் பேப்பர் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட் ஓரளவு தரோ பண்ணிட்டாலே ஸ்டெப் மார்க்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும், ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட. இப்போ நான் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறேன். மிஸ்டர் குப்தா கன்ஸ்ட்ரக்டட் எ ஹவுஸ் இன் 2000 இயர் இது. ஓகேவா? ஸோ 2000 இயரில் அவர் ஒரு வீடு கட்டியிருக்காரு. 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட். அவர் கட்டியிருக்க வீட்டில் 50% லெட் அவுட் பண்ணியிருக்காரு. 50% செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ். பாதி வாடகை கொடுத்துருக்காரு, பாதி அவர் தங்கியிருக்காரு. இந்த லெட் அவுட் போர்ஷன் வாஸ் செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் 2 months. ஸோ அவர் லெட் அவுட் பண்ண போர்ஷனை கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு, செல்ஃப் ஆக்குபை தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ, annual rent of the 50% portion, municipal taxes, ground rent, repairs, fire insurance premium, collection charges, interest on loan taken for construction. His income from all other sources amount 50,000.
determine his income from house property for the assessment year 2018-19 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கேல்குலேஷன் ரெண்டு டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு போட போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லெட் அவுட், இன்னொன்று செல்ஃப் ஆக்குப்பைடு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ யார் அந்த பர்சனோட நேம் கொடுத்துருக்காங்களோ அதையுமே நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக எழுதுறதுக்கு கூட உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க் இருக்குது. அதனால் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இது யாரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குப்தா இல்லையா, நேம் போட்டிருந்தாங்க இல்லையா, மிஸ்டர் குப்தா. எந்த இயருக்கு அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஃபார் த இயர் 2018-19. ஓகேவா. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இதில் வந்து பர்டிகுலர்ஸ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார் ரெசிடென்ஸ். செல்ஃப் ஆக்குப்பைட்லேயே ரெண்டு இருக்குது இல்லையா. ஸோ செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார் ரெசிடென்ஸ் ஒன்று, இன்னொன்று என்னது பிஸ்னஸ். இது வந்து ரெசிடென்ஸ் தான். ஸோ ரெசிடென்ஸை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸுக்கு என்ன வராது, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேஷன் வராது. ஓகே, இப்போது கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையர் அதை எடுத்து எழுதணும். ஸோ ப்ராப்ளமில் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஓகே, ஸோ என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 பெர் ஆனம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் 50% லெட் அவுட், 50% செல்ஃப் ஆக்குப்பைடு. அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பாதியாக பிரித்து தான் காட்டணும் இல்லையா. பெர் ஆனம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 2 ஹவுஸ் இருக்கும்போது 2500 தான் வரும். ஸோ லெட் அவுட்டுக்கு 2500 முனிசிபல் வேல்யூ, செல்ஃப் ஆக்குப்பைடுக்கு 2500. பட் நான் இங்கே காட்டலை, ஏன்னா செல்ஃப் ஆக்குப்பைடுக்கு நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறதில்ல, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறதில்ல. நான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவோட எதை கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன், ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஆனால் ப்ராப்ளமில் பாருங்கள் உங்களுக்கு ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுக்கல. ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுக்காததுனால நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்து எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ப்ராப்ளத்தில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுமே கொடுக்கல. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்னா ஆக்சுவல் ரெண்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ நான் எதோட கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறேன். ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்றது நம்மளோட ஆனுவல் ரெண்ட்டு தான். ஓகேவா. ஸோ எவ்வளோ ஆனுவல் ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த லெட் அவுட்டுக்கு தான் ரெண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் பாதியாக பிரிக்க தேவையில்லை, 50% 50%ன்னு. ஏன்னா 50% போர்ஷன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 4000 பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 4000. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கூட 2 months செல்ஃப் ஆக்குப்பைடாக தான் இருந்திருக்கு. அப்போ 12 மாதத்துக்கு 4000, நமக்கு தேவை ஆக்சுவல் ரெண்ட் 10 மாதத்துக்கு தான். ஏன்னா 2 மாதம் அது செல்ஃப் ஆக்குப்பைடாக இருந்திருக்கு. ஸோ எப்படி கேல்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 monthsக்கு 4000, அப்போது 10 monthsக்கு எவ்வளோ, இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை போடணும். ஓகேவா. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3333. நான் என்ன சொன்னேன், முனிசிபல் ரெண்டல் வேல்யூவோட ஆனுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் என்னது கிராஸ் ஆனுவல் வேல்யூ இல்லையா. ஸோ விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ 2500, 3333 எது ஹையர்னு பார்த்தீங்கன்னா 3333. கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னது 3333. செல்ஃப் ஆக்குப்பைடுக்கு அது வராது. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, அதை மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன், லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை த ஓனர். உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க, ஓனர் தான் பே பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
முனிசிபல் டேக்ஸஸ் இல்லை, இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ முனிசிபல் டேக்ஸஸ்னு மட்டும் கொடுத்துருக்காங்க 1000. ஓகே, ஸோ யார் பே பண்ணான்னு கொடுக்கலன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். பட் இதுலேயுமே ஒரு விஷயம் கவனிங்க, முனிசிபல் டேக்ஸஸ் 1000. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கோங்க. இங்கே 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியவே வந்து லெட் அவுட் அந்த மாதிரி செல்ஃப் ஆக்குபைடுன்னு பிரித்ததுக்கிறதுனால லெட் அவுட்டுக்கு எவ்வளோ தான் வரும், 500 தான் வரும். நெட் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடுக்குமே கிடையாது இல்லையா. அப்போது 1000ல் 500 எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா 50% தான் என்ன பண்ணியிருக்காங்க, லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த ப்ராப்ளத்தில். ஸோ 3333 இருந்து நான் 500 மைனஸ் பண்ணுறேன், 2833. இதுதான் நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்த ஸ்டெப்பு என்ன ஃபார்மேட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது 30% ஆஃப் த நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கேயும் நெட் ஆனுவல் வேல்யூ கிடையாது. 30% ஆஃப் த நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னும் போது நெட் ஆனுவல் வேல்யூவே இல்லை. ஸோ செல்ஃப் ஆக்குபைடுக்கு இதுவும் கிடையாது. 2833ல் 50% நம்ம கேல்குலேட் பண்ணலாம். கேல்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 849 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 849 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மேட் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed loan only for construction. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் மைனஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் 1000 கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 1000 இருந்தாலுமே 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் ஈக்குவலாக நீங்கள் பிரிக்கணும், 500 500. ஓகே, ஸோ இப்போ நான் பிரித்தேன்னா இப்போ இது ரெண்டுமே டிடக்ட் பண்ணணும். 2833 இருந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிடக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணினா 1349. 1349 இருந்து 2833 மைனஸ் பண்ணினா 1483 கிடைக்குது. இது வந்து இது வரைக்கும் எந்த இன்கமும் இல்லை. ஸோ மைனஸ் பண்ணினா 500 லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். ஓகேவா? இப்போது உங்களுக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் ஹிஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லெட் அவுட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் கிடச்சிருக்கு இல்லையா. அண்டு செகண்ட் டைப் செல்ஃப் ஆக்குவைடில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் உள்ள ஒருவேளை ரெண்டுமே இன்கமாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். பட் ஒன்று மட்டும் என்னவா இருக்குது, லாஸாக இருக்குது இல்லையா. ஸோ டோட்டல் இன்கம் அப்படின்னும் போது இந்த 1483லேருந்து 500 மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 983. ஓகேவா? புரியுதா? 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் என்ன இருக்குது பார்க்கணும். 2 இன்கமாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஒரு இன்கம் ஒரு லாஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் பண்ணுறேன். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 983. இப்போ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிரவுண்ட் ரெண்ட், ரிப்பேர்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், இது எதுவுமே நம்ம ஃபார்மேட்டில் பார்க்கல இல்லையா. ஸோ அதனால் நம்ம அது அப்ளிகபிள் கிடையாது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு எதை கம்பேர் பண்ணி எதை எழுதணுன்றது தெரியணும். இந்த டிடக்ஷன் கேல்குலேஷன் புரியணும், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம 2019 கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2019 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 22 வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாமா. எக்ஸ் owns a house property. It is used by him throughout the previous year 2018-19. எக்ஸுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ். முனிசிபல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் இஸ் 40,000 whereas fair rent is 50,000. Municipal tax paid by him was 4,000. X borrowed rupees 10 lakh on 1/1/2012 at 10% per annum for construction of the house. The construction was completed on 1/10/2014. The loan amount repaid on 31/12/2020.
compute the income from house property for the assessment year 2019-20 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா மேம் ப்ராப்ளமில் தான் தெளிவாக கொடுத்துட்டாங்களே. இந்த ப்ராப்ளமில் செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ்னு. ஸோ ஆக்குப்பைடு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னும் போது ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது, நெட் ஆனுவல் வேல்யூ கிடையாது. அப்போ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன கேல்குலேஷன் போட போகிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கடைசி உங்களோட ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது இல்லையா. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே மைனஸ் பண்ணினோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேல்குலேஷன் தான் இப்போ இந்த நம்ம ப்ராப்ளத்தில் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ் தான். இங்கே ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எப்படி எழுதணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அவரோட பேர் எல்லாமே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், இயர் எல்லாமே. ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் த இயர் ப்ரீவியஸ் இயர் 2018-19 கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, செல்ஃப் ஆக்குப்பைடு இல்லையா. ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களோட இதில். ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ், செல்ஃப் ஆக்குப்பைடு ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னது பிஸ்னஸ் ஒன்று இருக்குது இல்லையா. அதனால் ரெசிடென்ஸ் அப்படின்றத எழுதிடுறேன். பர்டிகுலர்ஸ் காலம் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதுறதுக்கு. ஓகேவா? உங்களுக்கு ப்ராப்ளமில் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபேர் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ராப்ளமில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குப்பைடுன்றதுனால நில் தான். லெஸ் முனிசிபல் டேக்ஸுமே என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. பெய்டு பை த ஓனராக இருந்தாலும் கூட செல்ஃப் ஆக்குப்பைடு, அதனால இதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூவும் நமக்கு நில் தான். நெட் ஆனுவல் வேல்யூவில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 மைனஸ் பண்ண போகிறோம். லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறேன். அண்டர் செக்ஷன் 24 இல்லையா. இப்போது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வராது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எதில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூவே இல்லைன்னும் போது நீங்கள் கேல்குலேஷன் போட முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நம்ம டிடக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணணும். டாட்டர்ஸ் மேரேஜுக்காக வாங்குகிற இன்ட்ரெஸ்ட், மற்ற பர்பஸ்க்காக வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் கூட 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது. என்ன அந்த 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்னா, இன்னும் லோன் வந்து டியூவில் தான் இருக்குது, அதாவது இன்னும் ரீபே பண்ணி முடிக்கலை அப்படின்னா தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ப்ராப்ளமில் பாருங்கள் லோன் எப்போ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராப்ளம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2018-19க்காக போட்டுட்ருக்கோம். லோன் ரீபேமெண்ட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் முடியுது. ஓகேவா? ப்ராப்ளம் போடுறது 18-19, அப்போ இன்னும் லோன் பேமெண்ட் முடியல, லோன் இன்னும் ரீபே ஆகலை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் கேல்குலேட் பண்ண போகிறோம், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எந்த டேட் வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும்னு இருக்குது இல்லையா. ஸோ எந்த டேட்டு அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ், அதாவது வீட்டை கட்டி முடிக்கிற டேட்டு இல்லை லோனை கட்டி முடிக்கிற டேட்டு, இந்த ரெண்டில் விச்சவர் இஸ் இயர்லியர் அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பாருங்கள், ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் வந்து 31/12/2020, 31/12/2020. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/2014, 1/10/2014. விச்சவர் இஸ் இயர்லியர் அந்த டேட் வரைக்கும் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஃபிட், விச்சவர் இஸ் இயர்லியர். அப்போ இந்த ரெண்டு டேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா எது இயர்லியர்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ், லோன் கிடையாது, கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ் தான் என்னது இயர்லியர். அப்போ 1/10/2014. அப்போ 1/10/2014 வரைக்கும்
இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பாரோயிங். ஓகேவா? அப்போ டேட் ஆஃப் பாரோயிங் என்ன அப்படின்றது தெரியணும் இல்லையா? ப்ராப்ளமில் டேட் ஆஃப் பாரோயிங் என்னன்னு பார்க்கலாம். டேட் ஆஃப் பாரோயிங் 1/1/2012. 1/1/2012. ஓகே மேம், இந்த டேட் வரைக்கும் பண்ண போகிறோமா அப்படின்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச்செவர் இஸ் இயர்லியர் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இயரில் கூட மார்ச் வரைக்கும் தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் வரைக்கும் அப்ளிகபிள் அப்படின்னா 1/3/2014 வரைக்கும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேட்டையும் கம்பேர் பண்ணிவிடுங்க. ரீபேமெண்ட் ஆஃப் த லோன், கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ். அதுலேயும் கூட மார்ச் வரைக்கும் தான் என்னது உங்களுக்கு அப்ளிகபிள். அப்போ லோன் வாங்கின டேட்டில் இருந்து இந்த மார்ச் 2014 வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது இந்த 10 lakhஸில் 10%. ஓகே, 10 lakhஸில் 10%. இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக்ஸ் கால்குலேஷனுக்கு இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் முடிஞ்சிடும். திருப்பி ஏப்ரல் டு மார்ச் இல்லையா? அப்போ 2012 பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் நீங்கள் 2 மாதம் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. 2012 மார்ச் வரைக்கும் 2 மாதம் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இயர் வைஸ் பார்த்துக்கலாம். அப்போ 10 lakhல இருந்து 10%. ஆனால் நீங்கள் வந்து 2 monthsக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவீங்க 2012 வரைக்கும். ஓகேவா? அடுத்து மறுபடி 2013 வரைக்கும் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணுவீங்க. 2014 வரைக்கும் மறுபடி 1 இயருக்கு கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவீங்க. இங்கே 2 months, 2 years 2 monthsக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? லோன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 2 மாதம் கிடையாது, ஜான்வரியிலே ஆரம்பிச்சிடுது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ 3 months, 3 monthsக்கு கால்குலேட் பண்ணணும். சாரி, ஓகேவா? ஸோ இதில் கூட இயரை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு மார்ச்சோட எண்ட் ஆகுது. ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் 2012. 2013-14க்கு கம்ப்ளீட் 2 இயர்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இப்போ இதில் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். 3/12 25,000 கிடைக்கும் எனக்கு. ஓகேவா? அடுத்து 2 இயர்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். அதே மாதிரி 10 lakh இன்ட்டு 10/100 இன்ட்டு 2. இது இருக்குது பார்த்தீங்களா? 10 lakh இன்ட்டு 10/100 இன்ட்டு 2. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் எனக்கு 2 lakhs கிடைக்குது. ஸோ 2.5 வருஷத்துக்கு நான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். 2 வருஷத்துக்கு 2,25,000 கிடைக்குது. ஓகே, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு கிடச்சிருச்சு இல்லையா? இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டில் அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து 5 installmentsல பே பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? 5 installments. ஓகேவா? ஸோ 5 installments அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கின டேட் இருக்கு இல்லையா? அதிலேருந்து 5 installments நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ லோன் வாங்கின டேட் என்னென்னா 2012 இல்லையா? ஸோ 2012 அப்படின்னும் போது உங்களுக்கு அடுத்து நீங்கள் எந்த இயர் எடுத்துப்பீங்கன்னா 13, 14, 14, 15, 15, 16, 16, 17, 17, 18. ஓகேவா? ஸோ 17, 18லேயே 5 installments முடிஞ்சிடும். டேட் ஆஃப் பாரோயிங் 2012 ஆரம்பிக்குது. அடுத்த இயர்லேருந்து நீங்கள் 5 installmentsல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணலாம். இந்த 2,25,000. ஸோ 5 installmentனா என்ன அமௌண்ட்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 13, 14ல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 14, 15, 15, 16, 16, 17, 17, 18. நம்ம இப்போ ப்ராப்ளத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 18, 19க்கு தான் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுறோம். 5 installment தான் இங்கே அலோடு. அந்த 5 installment 17, 18ல் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இங்கே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா? அது வந்து நில். நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் இவ்வளோ கால்குலேஷனும் போட்டுட்டு தான் அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னே தெரிஞ்சுக்க முடியும். இது செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். ஓகேவா? ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? இந்த கால்குலேஷன் போட்டு தான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சம்மில் ப்ரீ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாருங்கள். அப்படி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த 2 டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ரீபேமெண்ட் ஆஃப் த லோன், கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹவுஸ், 3 டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டேட்டை கம்பேர் பண்ணணும். விச்செவர் இஸ் இயர்லியர்.
ஸோ டேட் ஆஃப் பாரோயிங்லேருந்து அந்த விச்சவர் இஸ் இயர்லியரோட டேட்டில் கூட மார்ச்சை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பீரியடுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்று வந்து ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் 3 மாதம்தான், அதுக்கப்புறம் 2 வருஷம். அதையும் நீங்கள் 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் பே பண்ணுறீங்க. சொல்கிறது புரியுதா? அந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்டோட பீரியட் வந்து டேட் ஆஃப் பாரோயிங்லேருந்து கேல்குலேட் பண்ணால் இங்கே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே இல்லையேன்னா அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா நமக்கு, என்னது? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோனை வந்து ரீபே பண்ணுற இயர் வரைக்குமே உங்களுக்கு அலோடு. ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட்டுன்றது 2020 வரைக்கும் அலோடு. ஓகேவா? 18லேருந்து அவங்களுக்கு எல்லாமே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது 17ஓட என்ன முடிஞ்சிருச்சு? 17, 18ஓட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 2020 வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அலோடு. அப்போ 18, 19ல் 1 இயர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன அலோடு? டிடக்ஷன் அலோடு. அப்போ 1 இயர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோனா, வாங்கின லோன் அமௌண்ட் 10 lakh. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தோம் நம்ம? 10% இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 10% ஃபார் 1 இயர். அது நம்ம போட தேவையில்லை. நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1 lakhs கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 1 lakhsமே பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது லெஸ் தான் இல்லையா? அப்போ மைனஸில் தான் வருது. உங்களுக்கு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த சம்மில் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுன்றதுனால நெட் ஆனுவல் வேல்யூ இல்லை, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்லை. அந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து எந்த இன்கமுமே இல்லாததுனால இது வந்து மைனஸில் வருது. லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 lakh. ஓகேவா? ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இது தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் போட முடியும். ஓகே? ஸோ 18, 19ஓட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னுமே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் நான் வீடியோஸ் போட்டுட்டேன். பிஸ்னஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் பிஃபோருக்கு முந்தி உங்களுக்கு 5 years கொஷின் பேப்பர்லேயும் என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சால்வ் பண்ணுவேன். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் எப்படி எழுத முடியுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.